ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறேன். பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டபராவில் செய்கிறேங்க. டபராவில் ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். முதல்ல பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. டபராவில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்குங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கினதுக்கு உப்பு லைட்டாக மிளகா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சாட்டை பண்ணுங்கள். சிக்கனை போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஒன்றா போடணும். சாட்டே பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் தனியாக, 3/4 ஸ்பூன் கட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டுருக்கோம். அதில் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட இல்லை, அதனால நான் கட்டை மிளகாத்தூள் போட்டேன். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர், லெமன், மேலே தூவ கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான். இதோ வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா கலருங்க. கலர்னோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வேணுன்றவங்க சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வேணுன்றவங்க சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாதவங்க நார்மல் பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 20 நிமிஷம் ஊற வச்சு ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. ரெடி ஆகிடும் ரைஸ். தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். ஓரளவு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தயிர், கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி போட்டு தண்ணி கொதி வந்தோடனே அரிசி போடணும். தண்ணி அப்படியே நுர தள்ள மாதிரி இருக்குது. கொஞ்சம் பபுள்ஸு கொதிக்கும்போது சிம் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுருணும். நல்லா வறுத்து இது மேலே அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ஓகேங்களா? அரிசி போட்டு நல்லா கொதி வந்தோடனே சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. தம் பண்ணி 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. அடுத்து பெப்பர் சிக்கன், க்ரீன் சிக்கன் பார்க்கலாம். க்ரீன் சிக்கன் ரெடி ஆகினே இருக்குங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா பெப்பர் போட்டு இறக்கிடலாம். க்ரீன் சிக்கன் ரெடி. Green chicken ready. Thank you.